ஹாய் ஹலோ வணக்கம். நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரை நடிகைகளில் இவங்க ஒரு பல ஹிட் சீரியலில் நடித்த நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக தான் நம்ம தமிழில் சின்னத்திரையில் அறிமுகமானாங்க. தொடர்ந்து சரவண மீனாட்சி, நாச்சியார்புரம், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி பல சீரியல்கள் நடிச்சிருக்கிறாங்க. சரவண மீனாட்சி அப்படிங்கிற சீரியலில் ரசிகர்களை, அதாவது மக்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பையும் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரச்சிதா பிக் பாஸ் நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவுக்கு அப்புறமா இப்போ படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைச்சி படங்களையும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சின்ன திரையில ஒரு மிகப்பெரிய நடிகையா வலம் வந்தாலும் இவங்க தன் வாழ்க்கை அப்படின்னு எடுத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரான ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சீரியல் நடிகரான தினேஷ் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. 2015 திருமணம் செஞ்சு இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கண்டிப்பாக என்னால் நான் வந்து தினேஷ் அவர்களை மறுபடியும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ரச்சிதா மகாலட்சுமி தான் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. தினேஷ் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வாழ தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கண்டிப்பாக இது நடந்தது எல்லாமே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரச்சிதா மகாலட்சுமி சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. பல வீடியோஸ், ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் கணவரை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வைரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும். ஆனால் நம்ம ரச்சிதா பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ், ஃபோட்டோஸ், ரீல்ஸுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் சிம்பிளை காட்டி ரீல்ஸ் ஒன்று ரச்சிதா பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை காதலில் விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஒரு போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புகைப்படத்தோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம நடிகை விசித்ராவும் கூட க்யூட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ரச்சிதா பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற அதை தான் சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழும்பியிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து என்ன சொல்ல வராங்க. கன்ஃபார்ம் செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்தது உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ பண்ணிக்க போகிறீங்க, எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் அவர்களை திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க ரச்சிதா மகாலட்சுமியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்டர் தினேஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும், ரச்சிதா மகாலட்சுமி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்லை நம்ம ரச்சிதா பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.